இப்போ தைக்கிறது இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லீவ் தைக்க போகிறோம். இப்போ இந்த 2 கையும் ஒரே அளவில் தைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்கள, அதை ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிருவோம். தைக்கிறது எப்படிங்கிறத நான் இப்போ தைச்சி காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக வேண்டி நான் கலர் நூல் போட்டு தைக்கிறேன். 1/4 இன்ச்சு வச்சு அடுத்தது இந்த மடிப்பு வச்சுருக்கிற அளவுக்கு மடித்து வச்சு இன்னொரு தையல் பெரிய தையல் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்படி மடித்து வச்சு இங்கே நான் போட்டுக்கிறோம் பெரிய தையல் வச்சு. அப்போ தான் இந்த இடத்துல கரெக்டான ஒரே மடிப்பு அளவு வந்து ஒரே மாதிரியாக வரணுங்கிறதுக்காக பெரிய தையல் போட்டுட்டு அதன் பிறகு இந்த தையலை பிரிச்சுட்டு இங்கே ஹெம்மிங் பண்ணிவிட்டு இதை பிரித்து எடுத்துடலாம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ கை மடித்து தையல் போட்டாச்சு. இந்த 2 கையும் கரெக்டாக எடுத்து மடித்து இந்த பக்கம் வச்சுருங்க. அடுத்ததாக பின்பகுதியை தைக்க போகிறோம். பின்பகுதியிலையும் அதேமாரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு, அப்புறம் 1 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து தைக்க போகிறோம். இதெல்லாம் பிரிக்க வேண்டிய தையல் இல்லை, அதனால் கரெக்டான தையல் வச்சு கரெக்டாக இந்த எண்டுலேயே ஒரு தையல் போட்டுடுங்க. இப்போது கரெக்டாக தைச்சிருக்கோமான்றதை செக் பண்ணிக்க. கரெக்டான அளவில் இருக்குது இந்த மடிப்பு மடித்து தைச்சு. இப்போது இந்த டாட் 2ஐயும் பிடிச்சிக்கணும். டாட்டு பிடிக்க போகிறாங்க. எப்படின்னு இப்போ உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இந்த டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு தைச்சி காட்டுறேன். இந்த பகுதியில் உள்ள டாட்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். இந்த 2 டாட்டும் இதை மடித்து தைச்சாச்சு. அடுத்தபடியாக இந்த 2 டாட்டும் பிடிச்சாச்சு. இந்த டாட்டு பிடிக்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு அளவு வச்சு அப்படியே ஊசி தையல் மாதிரி கரெக்டாக வந்து நிப்பாடணும். இப்படி வளைஞ்செல்லாம் தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த டாட்டு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் இப்படி கரெக்டாக இப்படி ஷார்ப்பாக வந்து நிப்பாட்டணும். இப்போ அடுத்தது ஜாக்கெட்லேயே முக்கியமான பகுதி இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு 3 கரெக்டாக பிடிக்கிறதுல தான் இந்த ஜாக்கெட்டோட கட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். அதுக்காக இப்போ இந்த டாட்டும்படியே எல்லாத்தையும் பிடிக்க போகிறோம். இப்போ இந்த மெயின் டாட்டை எடுத்துக்கிறோம். இந்த அர்க்காத்து பண்ணியிருக்கிறோம்ல, இதை இப்படி 2ஆக மடித்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட போகிறோம். டாட்டு பிடிச்சாச்சு. இதை திரும்பி 2 தையல் போட்டுக்கோங்க. இன்னும் இதெல்லாம் பிரிஞ்சு போனால் மறுபடியும் தைக்க முடியாது. அடுத்ததாக இந்த டாட்டை பிடிக்கணும்.
இப்படி கிராஸில் மடித்து மார்க் பண்ண அளவில் இப்படி மடித்து தையல் போடப்போம். இப்போ அடுத்தது இந்த ஓப்பன் பட்டி கொக்கி பட்டி வைக்கிற இடத்துக்கிட்ட ஒரு டாட் பிடிக்க வேண்டியது, அதுதான் அடுத்ததாக பிடிக்கணும். அது இந்த ஓப்பன் பீஸ் வைக்கிற இடத்துக்கிட்ட இருக்கிற டாட்டு பிடிக்க போகிறோம். இப்படி ரெண்டாக மடித்து வச்சு 1/4 இன்ச்சு பிடிச்சோம்னா 1/2 இன்ச்சு அளவு இந்த டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு கிடைக்கும் இந்த அளவுக்கு. அப்போது இதை மடித்து 1/4 இன்ச்சு வச்சு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸாக வரணும். அப்படியே இப்போ பிடிச்சி காட்டுறேன். இதுதான் இப்போ பிடிச்ச டாட்டு. இது வந்து இந்த ஓப்பன் பட்டிக்கிட்ட இருக்கிற சின்ன டாட்டு. இது எப்படி பிடிச்சிருக்குன்றதை இப்போ வச்சு காட்டுறேன். இது இப்போ பிடிச்சாச்சு. இங்கே ஓப்பன் பீஸ் வைக்க போகிறோம். இப்போ 3 டாட்டுமே பிடிச்ச பிறகு இதோட டாட்டு கப் சைஸு நேர் கட்டிங்கோட கப் சைஸு இதுதான். 2 சைடும் பிடிச்சாச்சு. இப்போ 3 டாட்டும் பிடிச்ச பிறகு இது மெயின் டாட்டு, இது ஓப்பன் பீஸ்கிட்ட வர டாட்டு, இது வந்து ஆம்கோல்லேருந்து அந்த மெயின் டாட்டை நோக்கி பிடிச்ச டாட்டு. இப்போ 3 டாட்டும் கரெக்டான அளவில் பிடிச்சிருக்கோமான்னு அதை செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக பட்டி தைக்க போகும். இது வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு வெட்டினது வந்து உள்பட்டி உள்ளே வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் கூடுதலாக இடம் விட்டு வெட்டினது வெளியில் வைக்கிற பட்டி. இப்போ இது எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுங்கிறத இப்போ காட்டுறேன். இதில் வந்து இந்த உள் பக்கம் பார்த்திங்கன்னா சில இதில் இப்படி வெளியிலேயே ஜாயின் பண்ணியிருக்கும். இதில் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா தையலும் ஜாயினிங் எல்லாம் உள்ளே போயிடும். அது எப்படி தைக்கிறதுங்கிறத காட்டுறேன். இந்த பக்கம் இருக்கிறது உள்ளே இருக்கிற பட்டி. இது வந்து இதுதான் இந்த சின்ன பட்டி. இது வந்து வெளியில் வைக்கிற இந்த அகலமான துணி பெரிய பட்டி. இது ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இப்போது இந்த டாட் பெரிய டாட் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மடித்து முக்கோணமாக மடித்து இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டு காட்டுறேன். இப்படி போட்டுட்டு எதுக்காக இது போடுறோம்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது இது இப்படி இழுத்துட்டு இதோட ஜாயிண்டாக இருந்ததுன்னா இந்த பட்டியோட ஷேப் கப் சைஸ் கரெக்டாக இருக்காது. அதுக்காக இப்படி மடித்து அடிச்சுக்கிறோம். அடிச்சுக்கிட்டு இப்போ இந்த சின்ன பட்டி இது வந்து உள்ளே வைக்கிறது. உள்பகுதியில் வச்சு இந்த எண்டு கொக்கி கட்டுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல உள்பக்கமாக இந்த அர்க்காத்து பண்ணதும் இந்த ஓப்பன் பீஸ் வைக்கிற இடமும் கரெக்டாக வர மாதிரி இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு உள்பகுதியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் தான் வெளிப்பகுதிக்கு வரும். அதனால் இது அப்புறம் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்பகுதியில் வச்சு இப்படி வச்சு ஜாயின் பண்ணி காட்டுறேன். இந்த சின்ன பட்டியை எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. உள்பக்கம் வச்சு இப்படி வெளிப்பக்கமாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த பீஸ் பெரிய பட்டி எடுத்து
இந்த பகுதியில் வெளிப்பக்கமாக வச்சு இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி இந்த தையல் மேலேயே தையல் போட்டார்.